வணக்கம் நட்புகளே! அருணாஸ் தமிழ் ஆடியோ நாவல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் நதி. இன்னைக்கு எழுத்தாளர் அருணா அவர்களுடைய கனவே நினைவானாய் கதைய தான் கேட்க போறோம். கதை பிடிச்சிருந்துச்சுன்னா கதைய பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் எழுத்தாளருடைய அடுத்தடுத்த கதைகள் உங்களுக்கு தவறாம வந்து சேரும். வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 1. இந்த காலுக்கு கொஞ்சம் ஓய்வு தான் கொடேங்கா. இருந்தா இந்நேரத்துக்கு கதறி இருக்கும் என கனிமொழி சலிப்புடன் கூற, சும்மா இருடி, நானே கடும் கோபத்துல இருக்கேன். என்ன தைரியம் இருந்தா என் கைய பிடிச்சிருப்பான் பொறுக்கி ராஸ்கல், அவன் மண்டைய உடைக்கணும் என மேலும் எகிரினாள் ஐஸ்வர்யா. ஆமா, இங்க வந்து வக்கனையா பேசு. இங்க அவனை ஒரு கேள்வி கூட கேட்காம பயந்து ஓடி வந்தாச்சு. இத்தனை கோபம் இருந்தா இங்கே நல்லா கேட்டு இருக்க வேண்டியது தானே. அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட்டிட்டு வந்து கலாட்டா பண்ணிட்டானா நான் என்ன செய்யறதா? பிஜி ஸ்டூடெண்ட் வேற. எரிச்சலுடன் முணுமுணுத்த ஐஸ்வர்யாவை பார்த்து தலையில் அடித்துக் கொண்ட கனிமொழி, இப்ப விட்டாவது தொலையேங்கா. நீயும் கிட்டத்தட்ட 3 மணி நேரமா புலம்பிக்கிட்டே இருக்க. என் காதுல ரத்தம் மட்டும்தான் வரல. ப்ளீஸ்கா. நீ பாவப்பட்ட ஜீவன். கிட்டத்தட்ட அழுது விடுபவள் போல கெஞ்சியதும் தான் ஐஸ்வர்யா கொஞ்சம் வாயை மூடினாள். ஆனா அந்த அமைதிக்கு ஆயுட்காலம் மிகவும் குறைவாகத்தான் இருந்தது. சரியாக ஐஸ்வர்யா போன் அடிக்க அதை எட்டி பார்த்த கனிமொழி, போச்சுடா என தலையில் கை வைக்கும் பொழுதே ஐஸ்வர்யா போனை எடுத்து விட்டாள். ஈஸ்வர் மாமா என தொடங்கியவள் அவன் பேசக்கூட விடாமல் வரிசையாக கல்லூரியில் நடந்ததை கூறி முடித்தாள். பயங்கரமா கோபமா இருக்கேன் மாமா. என்கிட்ட ப்ரப்போஸ் செஞ்சதோட இல்லாம நான் மறுத்த பின்பும் கைய பிடிச்சிட்டான் ராஸ்கல் என புதிதாக அவள் மீண்டும் தொடங்க, அச்சோ ஐஷு பேபி, நீ சொல்லி முடிச்சிட்டடா, இது செகண்ட் ரவுண்டா என்ன என அலறினான் ஈஸ்வரன். மாமா என ஐஸ்வர்யா சினுங்க, இட்ஸ் ஓகே பேபி, எதுக்கு இத்தனை டென்ஷன்? உன்ன மாதிரி அழகான பொண்ணுங்களை பார்த்தா பல பேர் வந்து ப்ரப்போஸ் பண்ணதாண்டா செய்வாங்க. இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகிட்டு இருந்தா நீ வாழ்க்கை முழுக்க அழுது கொண்டேதான் இருக்கணும். மாமா ஒரு நல்ல ஐடியா சொல்லவா என ஈஸ்வர் நிறுத்த, சொல்லுங்க மாமா என்றாள் அவள். பேசாம இனி யாராவது ப்ரப்போஸ் பண்ணாங்கன்னா எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்குன்னு சொல்லிடு. அதோட அவங்க ஓடிடுவாங்க. யாருன்னு கேட்டா சென்னையில இருக்கிற மாமான்னு என்ன கை காட்டிடு. ப்ராப்ளம் சால்வ். சிரித்துக்கொண்டே அவன் கூறியதில் அவள் முகத்திலும் புன்னகை ஒட்டி கொண்டது. சூப்பர் மாமா, அப்படியே சொல்லிடுறேன் என்றவள் மகிழ்ச்சியுடன் துள்ள அதை அங்கிருந்தே உணர்ந்தவன் சத்தமாக சிரித்து விட்டான். போதும் போதும், குதிச்சு ரூம உடைச்சிடாத பேபி. செல்வண்டோம் கூட இருக்காளா என்றான் ஈஸ்வர். இருக்கா மாமா, வரேன் என்றவள் புன்னகையுடன் கனிமொழியிடம் போனை நீட்ட, அதை வாங்கி கொண்டவள், தேங்க்ஸ் மாமா, எப்படியோ என்ன காப்பாத்திட்டீங்க என பெரும் நிம்மதியுடன் கூற, உன் காத பஞ்சர் செஞ்சிட்டாளா என்றான் அவன் கிண்டலாக. அதேதான் சலிப்புடன் கூறியவளை ஐஸ்வர்யா மொத்த அப்படியே சிரிப்பும் கலாட்டாவுமாக சிறிது நேரம் பேசிவிட்டு இருவரும் போனை வைத்தனர். சாப்பிட போலாம் வாக்கா என கனிமொழி கேட்க, அப்போதுதான் நேரத்தை கவனித்தவள் வேகமாக எழுந்தாள். அட ஆமாண்டி, டைமாச்சு. அந்த முறுக்கு மிச வந்தா திட்டும். சீக்கிரமா சாப்பிட்டுட்டு ஓடி வந்துடலாம் வா என ஆர்ப்பரித்து கொண்டே ஐஸ்வர்யா எழுந்து கொள்ள, மாமாவை அப்படி சொல்லாதன்னு உனக்கு எத்தனை முறைக்கா சொல்றது? அவர் நம்ம நல்லதுக்கு தானே சொல்றாரு என்றாள் கனிமொழி. எம்மா தாயே, உன் மாமாவை நீயே மெச்சுக்கோ, எனக்கு வேணாம், போவோம் வா என்றவள் தங்கை தோளில் கை போட்டுக் கொண்டே வெளியே வந்தாள். வளவளவென ஏதோ பேசிக்கொண்டே வந்தவள் படியில் கவனமில்லாமல் காலை வைக்க, அவளை அழுத்தமாக பிடித்து நிறுத்தியது ஒரு இரும்பு கரம். கையில் விழுந்த அழுத்தத்தில் இருந்தே அது யார் என்று தெரிந்து கொண்டவள், போச்சு கிட்ட போறான் என பயந்து கொண்டே நிமிர, அவனும் அவளைத்தான் உறுத்து விழித்து கொண்டு இருந்தான். கண்ணை எங்க வச்சிருக்க ஐசு, பார்த்து வர மாட்டியா என அடிக்குரலில் சீரலாக அவன் கேட்க, சாரி என்றாள் அவள் மெதுவாக. சரியான முறுக்கு மீச, விழுந்தா கூட இவ்ளோ அடிபட்டிருக்காது. கை போச்சு. முகத்தை பாவம் போல் வைத்துக்கொண்டு அவள் மனதிற்குள் அவனை திட்டி தீர்க்க, என்ன திட்டினது போதும், அது போ என்றான் தனாதிபன். அதில் அவசரமாக நாக்கை கடித்துக் கொண்டவள், இதோ போறேன் என்று விட்டால் போதுமென ஓடிவிட, அவனை பார்த்து மெலிதாக சிரித்துவிட்டு கனிமொழியும் தமக்கையுடன் சென்றாள். அவர்களுக்கு பின்னால் இறங்கி வந்த தனாதிபன் கண்கள் உணவு மேசையில் விழ, அங்கு அவன் மொத்த குடும்பமும் அமர்ந்திருந்தது. மதுரைக்கு பக்கத்தில் இருக்கும் ஒரு சிறிய ஊரில் இவர்கள்தான் பெரிய குடும்பம். வீட்டின் பெரியவர்கள் சுவாமிநாதன் தாத்தா, வேதவல்லி பாட்டி. அவர்களுக்கு 3 பிள்ளைகள். முதல் மகன் ரவிச்சந்திரன், அவர் மனைவி விசாலம். அவர்களின் ஒரே மகன்தான் தனாதிபன். அடுத்தவர் ஜனார்த்தனன், அவர் மனைவி மங்களம். அவர்கள் ஒரே மகன்தான் ஈஸ்வர்.
மூன்றாவது மகள் மகாலட்சுமி, அவர் கணவர் குணசேகரன். அவர்கள் மகள்கள்தான் ஐஸ்வர்யாவும் கனிமொழியும். மொத்த குடும்பமும் ஒரே வீட்டில் ஒன்றாகத்தான் இருந்தனர். ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக தொழில் இருந்தது. குடும்ப தொழிலான அரிசி மில்லை ரவிச்சந்திரன் ஒன்றும் ஜனார்தனன் ஒன்றுமாய் பார்த்து கொண்டனர். குணசேகரனுக்கு தனியாக விவசாய நிலமும் அதில் விளையும் அரிசி பருப்பு வியாபாரம் என்றும் உள்ளது. குணசேகரன் ரவிச்சந்திரனின் நெருங்கிய நண்பர்தான். மகாலட்சுமியை வேறு வீட்டிற்கு அனுப்ப மனம் வராமல் யாருமற்ற தனியாக இருந்த குணசேகரனுக்கே திருமணம் செய்து கொடுத்து அவரையும் தங்கள் வீட்டோடு வைத்துக் கொண்டனர். வீட்டோடு மாப்பிள்ளை என்றெல்லாம் இல்லாமல் அவர்கள் அனைவரும் எப்போதும் ஒரே குடும்பமாகத்தான் இருப்பது. எந்த பிரச்சனை வந்தாலும் யாரோ ஒருவர் விட்டு கொடுக்க தயாராக இருப்பதால் அந்த குடும்பம் இன்று வரை பிரியாமல் இருந்தது. தனாதிபன் 12ஆம் வகுப்பு முடித்தபோது ரவிச்சந்திரனுக்கு கொஞ்சம் உடல் நலம் சரியில்லாமல் போக குடும்ப தொழிலை விட முடியாது என அவன் படிப்பை நிறுத்திவிட்டு அதை கையில் எடுத்து விட்டான். என்னதான் மற்றவர்களுக்கு தொழில் இருந்தாலும் அதிக வருமானம் லாபம் எல்லாம் வந்தது ரவிச்சந்திரன் மில்லில்தான். அதனால் பெரியவர்கள் படிப்பை விட வேண்டாம், நாங்கள் எப்படியாவது பார்த்து கொள்கிறோம் என்று கூறியதையும் மீறி அவனே இறங்கிவிட்டான். எதற்காகவும் குடும்பத்தில் சிறு பிளவு கூட வந்துவிடக் கூடாது என்பதில் அவன் எப்போதும் உறுதியாக இருப்பான். அதற்காக தன் படிப்பை தியாகம் செய்யவும் அவன் தயங்கவில்லை. ஆனால் தன்னை போல் இல்லாமல் வீட்டின் மற்ற பிள்ளைகளை நன்றாக படிக்க வைத்தான். ஈஸ்வர் படித்துவிட்டு சென்னையில் வேலையில் இருக்கிறான். ஐஸ்வர்யா இறுதி ஆண்டு படித்துக் கொண்டு இருக்கிறாள். கனி அதே கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படிக்கிறாள். சரியாக தனாதிபன் வந்து அமர்ந்ததும் மகாலட்சுமி, விசாலம், மங்களம் மூவரும் அனைவருக்கும் பரிமாறினர். இன்னைக்கு நான் டவுன் வரைக்கும் போறேன், யாருக்காச்சும் ஏதாச்சும் வேணுமா என ரவிச்சந்திரன் கேட்க, மாமா எனக்கு சில புக்ஸ் வேணும் என்றாள் ஐஸ்வர்யா. சரிம்மா, சாப்பிட்டு வந்து எழுதி கொடு என்று கூறிவிட்டவர் அதற்கு பின் மகனிடம் சில தொழில் விஷயங்களே பேசிக்கொண்டு இருந்தார். ஐஸ்வர்யா கல்லூரியில் நடந்ததையே இன்னும் தங்கையிடம் புலம்பிக் கொண்டு சாப்பாட்டை அளந்து கொண்டிருக்க, ஐசு என தனாதிபனின் குரலில் அவள் பேச்சு கலைந்தது. இன்னும் எத்தனை நேரம் சாப்பாட்டை எண்ணுவதா உத்தேசம்? அழுத்தமாக அவன் கேட்டதில் எப்போதும் போல ஒரு சாரி சொல்லி வைத்தவள் வேகமாக உணவை முழுங்கினாள். ஐசுவா ஐசு, விட்டா கூவி கூவி வித்துடுவார் போல. கொஞ்சமாவது அழகா கூப்பிட தெரியுதா? சரியான காட்டு மீசு என அவனை அர்ச்சித்து கொண்டே ஓர கண்ணால் அவள் அவனை பார்க்க, சரியாக அதே நேரம் அவனும் இடது கையால் தன் மீசையை முறுக்கிக் கொண்டு இருந்தான். அது அவளுக்கு மேலும் வசதியாக போய்விட, முறுக்கு மிச என திட்டிக்கொண்டே உணவை முடித்தாள். அனைவரும் உணவு முடிந்ததும் படுக்க சென்று விட, கனிமொழியிடம் வந்த தனாதிபன், கொஞ்சம் கூட வா கனி என்று அழைக்க அவளும் அவனை தொடர்ந்து சென்றாள். தங்கை அவனுடன் செல்வதை பார்த்த ஐஸ்வர்யா ஒரு தோல் குலுக்கலுடன் தன் அறைக்கு சென்று விட்டாள். தனாதிபன், கனி இருவரும் வீட்டின் பின்புறம் இருக்கும் தோட்டத்திற்கு வந்தனர். அக்காவுக்கு என்ன பிரச்சனை கனி? அவ முகமே சரியில்லையே என்ன நேரடியாகவே அவன் கேட்க, காலேஜ்ல ஒரு சின்ன பிரச்சனை மாமா என்றவள் நடந்ததை கூறினாள். எங்க சீனியர் ஒருவர் அக்காவை விரும்புறதா சொன்னாரு மாமா. அக்கா இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டா. போதும் விடாமல் அவ கைய பிடித்து பேசினானா அக்காவுக்கு சரியான கோவம். அவனிடம் ஒன்னும் சொல்லாம வீட்டுக்கு வந்துட்டா. இங்க வந்து என் காதை கிழிச்சிட்டு இருக்கா. விளையாட்டாக கனி முடிக்க தனாமுகம் பெரும் கோபத்துடன் இறுகி போயிற்று. யார் அந்த பையன் கனி என அவன் கேட்க, தினேஷ் மாமா என தொடங்கியவள் தனக்கு தெரிந்ததை கூறினாள். அதை கவனமாக கேட்டுக்கொண்டவன், சரி நீ போ என்று கூறிவிட அவளும் அமைதியாக சென்று விட்டாள். கைகளை பின்னால் கட்டிக்கொண்டு இறுகிய முகத்துடனே சிறிது நேரம் தோட்டத்தை அளந்து கொண்டிருந்தவனால் என்ன முயன்றும் கோபத்தை கட்டுப்படுத்தவே முடியவில்லை. அதே நேரம் தன் அறை ஜன்னலில் இருந்து ஐஸ்வர்யாவும் கீழேதான் பார்த்து கொண்டு இருந்தாள். நடப்பதை பார், எப்போதும் 1 கிலோ கல்ல விழுங்கியது போலவேதான் சுத்துறது. என்ன மரத்துக்கு போட்டு போட்டுக்கிட்டு வளர்ந்து வச்சிருக்காரு. நடக்காம நின்னார்னா மனுஷனுக்கும் மரத்துக்கும் வித்தியாசமே தெரியாது போல. முறுக்கு மீசு. அவள் வாய்க்குள்ளே முணுமுணுத்துக் கொண்டு இருந்தபோது அதை உணர்ந்தது போல் தனாதிபன் சட்டென நிமிர வேகமாக ஜன்னல் கதவை பூட்டி கட்டிலில் ஓடி வந்து அமர்ந்து விட்டாள். சிறு படபடப்புடன் ஐஸ்வர்யா அமர்ந்திருக்க, கனி வந்து வேறு கதைகள் பேசவும் தான் அவள் படபடப்பு சற்றேனும் குறைந்தது. மறுநாள் இரவு நைட் ஷோ படம் பார்த்துவிட்டு தன் வீட்டிற்கு தனியாக பைக்கில் வந்து கொண்டிருந்தான் தினேஷ். திடீரென நடு ரோட்டில் ஒரு பைக் குறுக்கில் நிற்கவும் பயந்து சடன் பிரேக் அடித்தவன், யாருடா அது, அறிவு கெட்டவனே என சத்தமாக கத்த, அதற்குள் அவனை நோக்கி தனா வந்திருந்தான். அவன் பக்கத்தில் வந்ததும், கண்ணு தெரியலையா, கவனிக்காம விழுந்தா உங்க அப்பா நான் பதில் சொல்லுவான் என தினேஷ் மேலும் கத்த, எதுவும் பேசாமல் அவனை ஓங்கி அறைந்து விட்டான் தனா. அடித்த வேகத்தில் பைக்குடன் சரிய போனவன் கடைசி நொடியில் சுதாரித்து வேகமாக பைக்கை நேராக நிறுத்தினான். முதல் வேளையாக பைக்கை விட்டு இறங்கியவன், ஏய் யார் மேல கை வைக்கிற
என தனா சட்டையை பிடிக்க அவன் கையை அழுத்தமாக பிடித்து அவன் முதுகோடு சேர்த்து முறுக்கி விட்டான் தனாதிபன். படிக்க வர பொண்ணுகிட்ட காதல்கிற பேர்ல பொறுக்கித்தனம் செய்றியா? 4 அடிக்கு தாங்குவியாடா நீ? நக்கலாக கேட்ட தனாதிபனின் கோபக்குரலில் அவன் தைரியம் ஓடியே விட்டது. அண்ணா அண்ணா விட்டுருங்கண்ணா வலிக்குது என அவன் கத்த, மேலும் அவன் கையை சற்றே அழுத்திவிட்டுதான் தனா விட்டான். அதற்கே உள்ளுக்குள் உடைந்திருக்க வேண்டும் அவனுக்கு. வலி உயிர் போனது. ஆ அம்மா என அவன் வலியில் கையை பிடித்துக்கொண்டு கத்த, படிக்கிற பையங்கிற ஒரே காரணத்தால இத்தோட விடுறேன். இனி எங்க வீட்டு பொண்ணு பின்னால சுத்துறத பார்த்தேன், தென்னந்தோப்புல வச்சு வெட்டி போட்டுட்டு போயிட்டே இருப்பேன் என கர்ஜித்தவன் அதற்கு மேல் நிற்காமல் சென்றுவிட, ஐயனார் போல் சென்றவனை பார்த்த தினேஷிற்கு பயம் தெளியவே சிறிது நேரம் ஆனது. இவன் ஐஸ்வர்யாவின் சொந்தம் என கண்டுகொள்ள அவனுக்கு பிரமாதமான மூளை ஒன்றும் தேவைப்படவில்லை. அவன் காதல் கூறியிருந்த ஒரே பெண்ணும் அவள்தானே. வீட்டில் சொன்னால் மற்றொரு கையும் உடைவதுதான் மிச்சமாக இருக்கும் என்பதால் வீட்டில் கீழே விழுந்து விட்டதாக கூறிவிட்டான். அடுத்த நாள் கல்லூரியில் ஐஸ்வர்யாவை பார்த்த போதெல்லாம் அவன் தலையை கூட நிமிராமல் கடந்துவிட, கையில் கட்டுடன் சுற்றியவனை பார்த்து அவளுக்கு தான் ஒரு கட்டத்தில் சந்தேகம் வந்துவிட்டது. தன்னை வலுக்கட்டாயமாக காதலை கூறியவன் என்ற முகத்தை கூட பார்க்காதது அவள் சந்தேகத்தை உறுதிப்படுத்த அவளே அவனிடம் நேரடியாக சென்று கேட்டுவிட்டாள். அவனோ, உன் வீட்ல ஐயனார் கணக்கா ஒருத்தன் இருக்கிறது தெரியாம உன்கிட்ட பேசிட்டேன் தங்கச்சி, என்ன மன்னிச்சிடுமா என பெரிய கும்புடாக போட்டுவிட்டு ஓடிவிட, அதில் ஒரு பக்கம் சிரிப்பு வந்தாலும் மற்றொரு பக்கம் தனாவை நினைத்து கோபமும் வந்தது. அன்று வீட்டிற்கு வந்ததுமே அவனை தேடி நேராக அவன் அறைக்கே ஐஸ்வர்யா சென்று விட்டாள். விறுவிறுவென வந்து விட்டாளே ஒழிய, அப்போதுதான் முகம் அலம்பி துடைத்துக் கொண்டு பாத்ரூமில் இருந்து வெளியே வந்தவனை பார்த்தவளுக்கு வார்த்தைகளே வரவில்லை. வெறும் உள்பனியன் அணிந்திருந்தவன் கைகளை பார்த்தவள், ஒரு அற விட்டா கண்ணும் பழுத்துடுண்டி ஐஷு, எந்த தைரியத்துல வந்த என தன்னைத்தானே அவள் கடிந்து கொண்டிருக்கும் போதே, சொல்லு ஐசு வா என்றான் தனா. வா வந்து தான் வந்துட்டியே சொல்லு என அவன் கேட்க, நீங்க தான் தினேஷ் கைய உடைச்சிங்களா என பட்டென கேட்டுவிட்டாள். அவனோ கொஞ்சமும் அசராமல் ஆமா என கூறிக்கொண்டே சட்டையை எடுத்து மாட்ட, எதுக்கு அடிச்சீங்க? நான் உங்களிடம் ஏதாவது சொன்னேனா? பாவம்ல அவன். என்ன? அவள் பேச்சில் அவன் அழுத்தமாக இடைமறிக்க, அவன் குரலில் அவள் வாய் தானாக மூடிக்கொண்டது. போனா போகுதுன்னு விட்டுருக்க ஐசு. இன்னொரு முறை உன்னிடம் வந்தா அவன் உயிரோட இருக்க மாட்டான். நிதானமாக அவன் கூறியதில் அவளுக்கு தான் உள்ளுக்குள் குளிர் எடுத்தது. படிக்கிற இடத்துல இது போலலாம் ஏதாவது நடக்கதான் செய்யும். அதுக்கு இத்தனை கொடூரம் தேவையா? அதனாலதான் கையோட போச்சு. அவள் இத்தனை பேசியதற்கும் அவன் சுலபமாக முடிக்க இவனிடம் பேசி பிரயோஜனம் இருக்காது என்று அவளுக்கு புரிந்தது. அவள் அமைதியாக திரும்பி நடக்க அவளை சுற்றி வந்து வழிமறித்து நின்றான் தனா. கவனி ஐசு, இந்த தனாதிபன் வீட்டு பெண்ணிடம் பேச வேணும்னா கூட ஒருவன் ஒரு முறைக்கு 100 முறை யோசிக்கணும். எதையும் வேடிக்கை பார்த்து கொண்டு என்னால சும்மா இருக்க முடியாது. நீங்க இருவரும் எனக்கு ரொம்ப முக்கியம். அழுத்தம் திருத்தமாக அவன் பேசியது அவளுக்கு புரிந்ததோ இல்லையோ, வேகமாக அவன் நெஞ்சை பார்த்து தலையை மட்டும் உருட்டினாள். அவள் செயலில் மெலிதாக சிரித்துக் கொண்டவன் நகர்ந்து வழிவிட அவளும் வேகமாக ஓடிவிட்டாள். தன் அறைக்கு வந்த பின் தான் அவளால் நிம்மதியாக மூச்சு விடவே முடிந்தது. கனிவேறு சும்மா இல்லாமல், ஆமா சூப்பர் இல்லக்கா, அந்த தினேஷே உன்னை தங்கச்சின்னு கூப்பிடுற அளவுக்கு செஞ்சிட்டாரு பாரு என ஆர்ப்பரிக்க, இப்போடி இந்த முரட்டுத்தனம் தேவையா? சும்மா விட்டிருந்தா அவனே போயிருப்பான். தேவையில்லாம அவன் கைய உடைச்சிட்டாரு ரவுடி என்றாள் அவள் எரிச்சலுடன். திருந்தவே மாட்டக்கா, மாமா அருமை புரியாத முட்டல் நீ என தலையில் அடித்துக்கொண்டு கனி சென்றுவிட, சரிதான் போடி என தங்கைக்கு பழிப்பு காட்டிவிட்டு அமர்ந்து கொண்டாள் ஐஸ்வர்யா.